வணக்கம், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியான காஃபி ஐஸ்கிரீம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் இந்த ஐஸ்கிரீம் ரெடி பண்ணுறதுக்கு 3 பொருள் மட்டும் இருந்தால் போதும். அதே மாதிரி பீட்டர் இல்லைனாலும் இந்த ஐஸ்கிரீமை நம்ம ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். பால், கஸ்டர்ட் பவுடர், ஜீனி இதெல்லாம் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்டியாக காஃபி ஐஸ்கிரீம் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த காஃபி ஐஸ்கிரீம் ரெடி பண்ணுறதுக்கு முதல்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் காஃபி பவுடரை ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சூடான தண்ணியை இன்ஸ்டன்ட் காஃபி பவுடரில் ஊற்றிக்கலாம். இப்போ இது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1/4 கப் கண்டென்ஸ்ட் மில்கை இது கூட சேர்த்துக்கலாம். கண்டென்ஸ்ட் மில்க் நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் இது நல்லா கரண்டினால் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கணும். கண்டென்ஸ்ட் மில்க்கும் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடரும் நல்லா மிக்ஸ் ஆகிட்டது. இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுருவோம். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் அல்லது ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துக்கலாம். இப்போ இதை இந்த மாதிரி எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு 5 நிமிஷம் நல்லா ஹையில் வச்சு பீட் பண்ணிக்கலாம். எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு தான் அதை பீட் பண்ணணுங்கிறது கிடையாது. நம்ம மிக்சியில் பல்ஸ் மோடில் 5 நிமிஷம் விட்டு நம்ம பீட் பண்ணோம்னாலும் நல்ல க்ரீமியாக வந்துடும். விப்பிங் க்ரீம் அல்லது ஃப்ரெஷ் க்ரீம் இந்த மாதிரி நல்லா க்ரீமியாக வந்ததுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கண்டென்ஸ்ட் மில்க், இன்ஸ்டன்ட் காஃபி பவுடரை இதில் ஊற்றிக்கலாம். இப்போ இதை நம்ம எலக்ட்ரிக் பீட்டர் வச்சும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா முதல்ல சொன்ன மாதிரி மிக்சியில் வச்சு பல்ஸ் மோடில் வச்சும் ஒரு 2 நிமிஷம் நல்லா பீட் பண்ணிப்போம். கலர் நல்லா இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம பீட் பண்ணிக்கணும். இப்போ நம்மளோட காஃபி ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு கண்டெய்னருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். இப்போ நல்லா இந்த மாதிரி செட் பண்ணதுக்கப்புறம் ரேப்பிங் ஷீட் போட்டு மேலே நல்லா கவர் பண்ணி ஃப்ரீசரில் வச்சிடலாம். இந்த ஐஸ்கிரீம் செட் ஆகிறதுக்கு குறைஞ்சது 8 மணி நேரம் ஆகும். 8 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஃப்ரீசர்லேருந்து நம்மளோட ஐஸ்கிரீமை வெளியே எடுத்துடலாம். கஸ்டர்ட் பவுடரில் செய்கிற ஐஸ்கிரீம் மாதிரி இதை இன்னொரு தடவை எடுத்து பீட் பண்ணணுங்கிற தேவையெல்லாம் கிடையாது. ஒரு தடவை பீட் பண்ணி உள்ளே வச்சிட்டோம்னா போதும். 8 மணி நேரத்துக்கு அப்புறம் எப்போ வேணாலும் நம்ம ஐஸ்கிரீம் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இப்போ நம்மளோட டேஸ்டியான அதே சமயம் நல்ல க்ரீமியான காஃபி ஐஸ்கிரீம் நல்லா கூலாக ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நீங்களும் இந்த காஃபி ஐஸ்கிரீம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.